மாறன் வீரா சீரியல் ஆகஸ்ட் 29 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். நம்ம வள்ளி வந்துட்டு நேராக ராகவன் கிட்ட, இங்கே பாரு ராகவா, இப்படியே ஆளுக்காளு அமைதியாக இருந்து என்ன பண்ணுறது, நீ போயிட்டு கண்மணியை கூட்டிகிட்டு வா, அப்படியே வீராவையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அப்போ ராகவன் நேராக வள்ளியை பார்த்து, அத்தை உனக்கு எப்போ பார்த்தாலும் மாறனை பற்றி தானே கவலை அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளி சொல்கிறாங்க, என்னடா இப்படி சொல்கிற, எனக்கு உங்களோட பற்றியும் தாண்டா கவலை, இங்கே பாரு நீ கண்மணி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, கண்மணியை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியலத்தை அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அப்புறம் என்னடா நீ போய் கூட்டிகிட்டு வந்தானே அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, உனக்கு இப்போ கூட மாறனை பற்றி தானே கவலை அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, உங்கள் எல்லாரையும் பற்றி தான் நான் கவலைப்படுறேன், நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ராகவனும் சரி அப்படின்னு சொல்ல வள்ளி சொல்கிறாங்க, சரி நீ போய் கூட்டிகிட்டு வந்தானே அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடி வெளுத்துருவார், அதனால தான் நான் போகாமல் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு பின்னாடியே எப்போ பார்த்தாலே இருங்கடா, எப்போ தான் திறந்த புரியலோ தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம மாறனை காமிக்கிறாங்க. மாறனை வந்துட்டு ஒரு கம்பில் கட்டி வச்சுருக்காங்க. அதோட போலீஸ் வந்துட்டு கையில் லத்தி வச்சுருக்காங்க. மாறனை அடித்து பொழந்து கட்டுறாங்க. அப்போ நம்ம போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ சொல்லு, அந்த பொண்ணை விட்டு விலகிடுறேன்னு சொல்லு அப்படின்னு. ஆனால் மாறன் சொல்கிறாரு, என்னால் விலக முடியாது, வீரா வந்து என்னுடைய உயிர், நீங்கள் நினைக்கலாம் அவள் என்னை லவ் பண்ணலை அப்படின்னு. அவள் லவ் பண்ணுறது எனக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் எங்களுடைய லைஃப்பில் தலையிடாதீங்க, நீங்கள் வேணும்னா பாருங்கள் வீரா என்னை காப்பாற்றுறதுக்கு வருவா அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க, இன்னுமே அடி வாங்கி நீ திறந்தவே இல்லை, இன்னும் அடித்தா நீ சேர்த்துருவ, மரியாதையாக சொல்கிறோம், தயவு செஞ்சு அந்த பிள்ளையை மறந்துட்டு வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு. ஆனால் மாறன் சொல்கிறாரு, என்னால் முடியாது, நான் வீராவை மறக்க முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு போலீஸ் சொல்கிறாரு, சார் அடித்து கையை வலிக்குது சார், இதுக்கு மேலே எங்களால் அடிக்க முடியாது, போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு. இதை கேட்ட அந்த ரவுடியும் அந்த போலீஸும், சரி போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாம், அதுக்குள்ளேயும் மனசை மாற்றிக்க அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து வந்தாலும் நான் இதே தான் சொல்லுவேன், நீங்கள் என்னை அடித்து கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்போ போலீஸ் அந்த இடத்துலேருந்து போக மாறன் நினைக்கிறாரு, காதலுக்காக அடி வாங்குறது அதுவும் ஒரு சுகந்தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டுட்டு நம்ம வள்ளியும் ராகவனும் போய் நின்றுட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடச்சிட்டு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாரு. இது கேட்டுட்டு நம்ம வள்ளி கேட்குறாங்க, என்ன நான் சொல்கிறேன் எங்களுக்கு புரியல அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அந்த மாறன் இருக்கான்னு அவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை பிடிக்க சொல்லிட்டேன், அவங்க பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வெளுத்து கட்டுறாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு வள்ளி அதிர்ச்சியாகி, அண்ணா என்ன தான் இருந்தாலும் மாறன் உன்னுடைய பிள்ளை இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, எதுக்கு மாறனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குற அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அவன் எனக்கு பிள்ளையாக பிறந்து எனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டான், இதுக்கு மேலேயும் என்ன தண்டனை கொடுக்க போகிறான், அவன் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துவான், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடத்துவான் அப்படின்னு நான் ரொம்ப பெரிய நம்பிக்கையில் இருந்தேன். கடைசியில் அவன் இப்படி என் முகத்தில் கரிய பூசுமான்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த ராமச்சந்திரன் திட்டம் போட்டு அந்த பிள்ளைய என் வீட்டு மருமகள் ஆக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நானே போயிட்டு மாறன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன், இன்னரும் அந்த மாறன் அடி வாங்கிட்டு இருப்பான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி அதிர்ச்சியாகி, அண்ணா மாறன் உன்னுடைய பிள்ளை இல்லையா அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அவன் என் பிள்ளை இல்லவே இல்லை, யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம வள்ளி. அப்போ வள்ளி நேராக ராகவனை பார்த்துட்டு, ராகவா நீ என்ன முடிவெடுக்க போகிற, தம்பியை போயிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, அப்பாவுக்கு எதிராக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ வள்ளி கேட்குறாங்க, கார்த்தி என்ன பண்ணுறான் அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, கார்த்தி கடைக்கு போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சொல்கிறாங்க, 2 பேரும் சரியான ஆளுங்கடா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது மாறன் முன்னாடி நிற்கிறான், ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வள்ளி திட்டிட்டு நேராக மாறனை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக வந்துட்டு மாறனை பார்க்குறதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம
போலீஸ் வந்ததோட நம்ம வள்ளி போயிட்டு அழுகுறாங்க. மாறனை பிடிச்சிட்டு வந்துட்டீங்களாம்ல, அவனோட அத்தை தான் நான், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அது குடும்ப பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எந்திரிமா, இங்கே பாரு, அந்த மாறனோட ஃபேமிலியானி இங்கே பாரு, ஒரு பொண்ணோட கழுத்தில் கட்டாயமாக தாலி கட்டியிருக்கான், அவனையெல்லாம் விடவே கூடாது. ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னா தாலி கட்டினா போதுமா? இங்கே பாரு, இனிமே அவங்களா அந்த பொண்ணா வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் முழு சம்மதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நீ போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஐயா, அந்த பொண்ணு மாறனை லவ் பண்ணுது தான், தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த வீரா வந்து சொன்னால் மட்டும்தான் நாங்கள் நம்ப முடியும், நீ சொல்கிறது எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி வந்துட்டு நேராக வீரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பிருந்தா வந்துட்டு நேராக நம்ம வீரா கிட்டே போயிட்டு, அங்கே பாருக்கா, மாமா ரொம்ப நல்லவர், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்போ வீரா கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீ எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்ப அந்த மாறனை, ஆனால் இப்போ திடீர்னு மாறிட்ட, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா, எனக்கு புரிஞ்சது, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கும் புரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, தயவு செஞ்சு சொல்கிறது கேளு, மாறன் மாமா ரொம்ப நல்லவர், நம்ம குடும்பத்துக்காக அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, நம்ம குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, சொல்கிறது கேளு அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நானும் அப்படி தான் நம்பினேன், அவன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவான் அப்படின்னு நான் தான் நம்பினேன், கடைசியில் பார்த்தியா என்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான்னு, தயவு செஞ்சு அவனை நம்பாத, நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பா அப்படின்னு. ஆனால் பிருந்தா சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, மாறன் மாமா அந்த அளவுக்கு கெட்டவர் கிடையாது, நீ புரிஞ்சு பண்ண, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா இந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம வள்ளி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. வள்ளியை பார்த்ததோட பிருந்தா ஓடி வந்து அத்தை அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி நேராக வீராவை கூப்பிட்றாங்க. அப்போ கண்மணி இங்கேருந்து வந்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம வீரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட பேசலை, நான் வீரா கிட்டே பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நேராக வீராவை பார்த்து, வீரா, மாறனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீ தான் வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, வீரா கேட்குறாங்க, நான் எதுக்கு வரணும், அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல. அப்போ வள்ளி கெஞ்சுறாங்க, மாறன் ரொம்ப பாவம், அவனை போலீஸ் ரொம்ப அடிக்கிறாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல, அவன் செஞ்சது தப்பு தான், ஆனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ரொம்ப தப்பு, அவங்க அடித்து கொன்னுடுவாங்க போல், நீ தான் எப்படியாவது மாறனை காப்பாற்றணும் அப்படின்னு கெஞ்ச. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லை போய் பேசாதீங்க, அந்த மாறனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கிறதுல எந்தவித தப்பும் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் அவனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இங்கே வராதிங்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க, வீரா நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு. அப்போ வீரா நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வள்ளி கெஞ்சுறாங்க, வீரா தயவு செஞ்சு வந்துருமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் வள்ளி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே வாசலில் நிற்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த வீரா வந்தால் மட்டும்தாம்மா மாறனை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், அது வரைக்கும் நீ இங்கே நின்று எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் வீரா நேராக கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் போயிட்டு மாறனை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, என்ன வேலை பார்க்க போகிற, இங்கே பாரு, அந்த மாறன் எப்படிப்பட்டவன், நம்ம அண்ணனையே கொண்டவன், அப்படிப்பட்டவனுக்கு நீ இறக்கம் கட்டுறியா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ராமச்சந்திர சார் எனக்காக தான் வந்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டாரு, நீ அந்த வீட்டில் இருக்கையில் உனக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும், ஸோ நான் போயிட்டு மாறனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நேராக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அங்கே வீராவை பார்த்ததோட வள்ளி ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் வீராவை கூட்டிகிட்டு வந்துட்டியா, நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு, பாருங்கள் வீரா வந்துட்டா, இவ சொல்ல விட்டுருவீங்கல்ல, நீ சொல்லு வீரா அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த கல்யாணம் உன்னோட சம்மதத்துக்குள்ள தானே நடந்துச்சு, அப்படி எழுதி கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி கெஞ்சுறாங்க, எழுதி கொடு வீரா அப்படின்னு. வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் முழு அனுமதியோடு தான் நடந்துச்சு, மற்றபடி யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு வீரா அந்த பேப்பரில் எழுதி நேராக கொடுத்துட்டு நேராக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன ப்ரோமோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.